ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமியின் பிரமோ இந்த இடத்துல ராதிகா இருந்துட்டு கோபி கிட்ட, கோபி நான் ஏதோ தெரியாத ஒரு தப்பை பண்ணிட்டேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கோங்க கோபின்ட்டு கோபி கால் நல்லா விழுந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்போ பாக்கியா சில அட்வைஸ் எல்லாம் பண்ணி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார், பாக்கியாவால் மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்க கூட வாழ்கிறேன். ஏன்னா பாக்கியா எனக்கு அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கா. இப்போ நான் அப்படி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டேன்ட்டு எனக்கு கவலையாக இருக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ராதிகாவோட வீட்டுக்கே போயிட்டு ராதிகா கூட ஸ்டே பண்ணி எல்லாம் இருப்பாங்க. ஆனால் ராதிகா கிட்ட பேசாத ராதிகாவை வெறுத்துட்டு இருப்பாங்க. அதனால மாப்பிள்ள, என் பொண்ணு இது தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ள, ஆனால் அதுக்காக என் பொண்ணுகிட்ட பேசாத இருப்பீங்களான்றாங்க. நான் இருப்பாத்தன்றாங்க. ஏன்னா இந்த டைம் ஏன் மேலே தப்பு இல்லையாத்த, உங்கள் பொண்ணு மேலே தானே. எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத உங்கள் பொண்ணு எந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்தினா காயப்படுத்தினா இதெல்லாம் கொஞ்சம் வச்சு யோசிச்சு பாருங்க அத்தன்றாங்க. எனக்கு எல்லா விஷயத்தையும் யோசிக்கும் போது கஷ்டமாக தானே இருக்கு அத்தன்றாங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டு சொல்லுங்க அத்தா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ராதிகா இருந்துட்டு எவ்வளோ கேரிங்காக கோபியை பார்த்துக்கினாலுமே கோபி அப்பயுமே ராதிகாவை என்னன்னு கூட கண்டிக்காத ஒரு இது மாதிரி நடத்துகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கவலைப்படுறாங்க ராதிகா. அதுக்கப்புறமா ராதிகா இல்லை, எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தான் ஆகணுன்ட்டு ராதிகாவையும் மனசை தேத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவர் வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம். ராதிகா கொஞ்சம் கொஞ்சமாக கோபியோட மனசில் நீங்கள் இடப்பிடிங்கட்டு பாக்கியம் சில டெக்னிக்கெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி பாக்கியம் வரை இப்படி இருக்க முடியுது, இவ்வளோ பண்ணுறாங்க, ஆனால் பாக்கியம் வரையால் சத்தியமே நல்லா இருக்க முடியாதுன்ட்டு ராதிகாவை ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.